உள்ள ஒரே வீதியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வரும் டிப்டாப் இளைஞர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு பெரிய கடை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ளது சில்லிஸ் உணவகம். இந்த உணவகத்தில் கடந்த 12ஆம் தேதி இரவு நேரத்தில் புகுந்த டிப்டாப் இளைஞர் அங்குள்ள மேசை டிராயரில் பணம் தேடுகின்றார். பணம் இல்லாததை அறிந்த அவர் மேசை மீது வைக்கப்பட்டிருந்த 3 செல்போன்களை திருடிச் செல்லும் காட்சி கடையில் உள்ள சிசிடிவியில் பதிவாக உள்ளது. இந்நிலையில் உணவகத்துக்கு அருகே உள்ள ஒருவரது வீட்டிலும் கடந்த மாதம், இந்த மாதம், அதற்கு முன்பு மாதம் என 3 தடவை ஒரே வீட்டில் அதே வாலிபன் திருடிய சிசிடிவி தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்து வீட்டின் உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்து வருகின்றனர். விசாரணையில் இதே உடை அணிந்த மர்ம நபர் 10ஆம் தேதி அதே தெருவில் உள்ள மருத்துவர் வீட்டில் புகுந்து செல்போன், லேப்டாப் திருடி சென்றது தெரிய வந்துள்ளது. அடுத்தடுத்து ஒரே தெருவில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த வாலிபரை சிசிடிவி காட்சி கொண்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்காக சாலையோரம் இருந்த வீடுகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அப்புறப்படுத்த முயன்ற போது பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஓடிச் சென்று பொக்லைன் இயந்திரத்தை தாக்கினர். போலீசாரும் இவர்களை துரத்தி சென்று தரதரவென இழுத்து வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையத்திலிருந்து மூலகுளம் சாலை ஓரத்தில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். சாலை விரிவாக்க பணிக்காக இவர்களில் ஒரு சிலருக்கு மாற்று இடம் கொடுக்கப்பட்டும் சிலருக்கு கொடுக்கப்படவில்லை. இந்நிலையில் சாலையோர வீடுகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அப்புறப்படுத்துவதற்காக வந்தனர். அப்போது பொதுமக்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இணைந்து மறியலில் ஈடுபட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது அதிகாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து போலீசார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றும் தூக்கிச் சென்றும் காவல்துறை வாகனத்தில் ஏற்றினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் ஒருபுறம் மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு வீடுகளை இடித்தனர். இதனை கண்ட அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஆக்ரோஷத்துடன் சென்று பொக்லைன் இயந்திரத்தை அடித்து நொறுக்க முயன்றனர். அப்பொழுது போலீசார் அவர்களை துரத்தி சென்று பிடித்து இழுத்து வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறிது நேரம் அப்பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது. புதுச்சேரியில் பிறந்த ரகுநாத் மேனன் என்பவர் பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு திரைப்படத்தில் நடித்து அந்த படம் கேன் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்தவர் ரகுநாத் மேனன். இவர் ஓவியம், நடனம், இசை, நடன இயக்குனர், நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் போன்ற பன்முக திறமை கொண்டவர். இவர் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அலன் வில்லியம்ஸ் என்பவர் தயாரித்த பிரெஞ்சு திரைப்படத்தில் பிரபல பிரெஞ்சு நடிகர் ராபர்ட் சூசன் என்பவருடன் இணைந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த படம் தேசிய திரைப்பட விழாவான கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. ரகுநாத் ஏற்கனவே டான்ஸ் ஆஃப் சிவா என்ற பெயரில் ஆவணப்படம் எடுத்துள்ளார். இந்த ஆவணப்படம் சிறந்த ஆன்மீக குறும்படம் என்ற விருதை கேன்ஸ் திரைப்பட விழாவில் தட்டிச் சென்றது. இவர் தனது மற்றொரு படத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். இந்த படம் வருகிற 75ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர தினம் மற்றும் 75ஆம் ஆண்டு கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிட உள்ளார். லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை அரசு குடியிருப்பு பகுதியில் ரூபாய் 7 கோடி செலவில் கட்டப்பட்ட பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் சில நாட்களில் திறக்கப்பட உள்ளது. இதனையொட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் கல்வித்துறை இயக்குனர் ருத்ரா கவுடு உட்பட்ட அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளர் துறை அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள தொழில் மையம் அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் தொழிலாளர் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தொழில்துறை செயலர் வல்லவன் மற்றும் இயக்குனர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பவும்,
சேதாராப்பட்டில் தொழில்துறை துவங்க நடவடிக்கை எடுக்க தொழில்துறை செயலர் வல்லவனுக்கு தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அமைச்சரை சந்தித்து அனுமதி மற்றும் நிதி பெற டெல்லி செல்ல உள்ளதாகவும் நமச்சிவாயம் தகவல் தெரிவித்துள்ளார். தொழில்துறை சம்பந்தமாக ஆலோசனைகளை இங்கே நடத்தினோம். அந்த அடிப்படையிலே கடந்த காலங்களிலே எத்தனை தொழிற்சாலைகள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது, புதிதாக தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள், அந்த தொழிற்சாலைகளிலே புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது எப்படி, புதிய தொழிற்சாலைகள் புதுவை மாநிலத்திற்கு வருவதன் மூலமாக நம்முடைய மாநிலத்துடைய வருவாயை பெருக்குவது எப்படி, கடந்த காலங்களில் இந்த தொழில்துறைக்கு இருக்கின்ற சவால்கள் என்னென்ன, இன்றைக்கு நம்முடைய முதலீட்டாளர்கள் தொழிலை புதுவை மாநிலத்தில் சிறப்பான முறையிலே செய்வதற்கு எந்தெந்த வகையிலே நம்முடைய அரசாங்கம் குறிப்பாக தொழில்துறையானது அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பதை போன்ற பல்வேறு ஆலோசனைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அதே போல தொழில்துறையிலே இருக்கின்ற அதிகாரிகளுக்குரிய பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புவது போன்ற அனைத்து அம்சங்களும் இங்கே விவாதிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் புதிய தொழில் கொள்கையை இன்றைய சூழ்நிலைக்கேற்ப எவ்வாறு உருவாக்குவது என்பதை போன்ற பல்வேறு ஆலோசனைகளை இன்றைக்கு இந்த தொழில்துறை மூலமாக இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த அரசினுடைய எண்ணம் இன்றைக்கு ஒரு சிறப்பான இந்த புதுவை மாநிலத்தில் தொழில் முதலீட்டாளர்கள் அதிக அளவிலே முதலீடு செய்து இன்றைக்கு தொழிலை இன்றைக்கு பெருக்குவதன் மூலமாக புதுவை மாநிலத்தில் ஒரு சிறந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவதன் மூலமாக புதுவை மாநிலத்திற்கான வருமானத்தை பெருக்குவதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு அடிப்படை கொள்கை நோக்கம். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு எங்களுடைய அரசானது இன்றைக்கு முன்னெடுத்து வைத்திருக்கின்றது. இதை ஒன்றன் பின் ஒன்றாக எங்களுடைய அரசின் மூலமாக அதை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே எங்களுடைய துறை அத்தகைய நிலைமையை நோக்கி நிச்சயமாக எதிர்காலத்தில் புதுவை மாநிலத்தின் வளர்ச்சிக்காக இந்த துறையானது ஈடுபடும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அனைத்து காவல் நிலையங்களிலும் டாக்டர் எரிக் ஆஸ்பென் பல்வேறு மருத்துவ பொருட்களை வழங்கினார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் மின்னல் வேகத்தில் பரவி இறப்பு விகிதம் அதிகரித்து வந்தது. தற்போது கொரோனா தொற்று சற்று குறைவாக தொடங்கியுள்ளது. தொற்றை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் ஊரடங்கு போன்ற கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் ஜூலை 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு காலத்தில் காவல்துறையினர் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். அதனை கருத்தில் கொண்டு எல்லோரும் அறிந்தது போல் டாக்டர் எரிக் ஆஸ்பென் புதுவையில் பல வருடங்களாக ஏழை எளியோருக்கு பலவித உதவிகளை தன் பெற்றோர்களுடன் இணைந்து செய்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக காவல்துறை மற்றும் அரசு ஊழியர்களின் நலனை கருதி கேரிங் ஆர்ம்ஸ் அறக்கட்டளையின் மேலாண் இயக்குனர் டாக்டர் எரிக் ஆஸ்பென் முதற்கட்டமாக புதுவையில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் மற்றும் அரசாங்க அலுவலகத்தில் இலவசமாக 1 லிட்டர் சானிடைசர் பாட்டில்களை வழங்கினார். சானிடைசரை பெற்ற காவல்துறையினர் அறக்கட்டளைகளுக்கு தங்களது நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். SC/ST மாணவர்களின் இலவச கல்வி திட்டத்தை அமலாக்காத தனியார் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலித் மற்றும் பழங்குடி இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கல்வித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஆதி திராவிடர் பழங்குடி மாணவர்களின் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி திட்டத்தை அமலாக்க வேண்டும். SC/ST மாணவர்களின் இலவச கல்வி திட்டத்தை அமலாக்க தனியார் கல்வி நிறுவனங்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடி மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த தலித் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் கவிஞர் வாணிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் வாணிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து
சார்பில் கவிஞர் ஏறு வாணிதாசன் 116வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சந்திர பிரியங்கா ஆகியோர் பாரதி பூங்காவில் அமைந்துள்ள வாணிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வாணிதாசன் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். செவிலியர், ஆஷா பணியாளர்கள், மருத்துவர் அடங்கிய குழு தடுப்பூசி சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் தடுப்பூசி சம்பந்தமான சந்தேகங்களுக்கு விரிவாக விளக்கம் கூறி தடுப்பூசி போடாதவர்களுக்கு வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் ஒவ்வொரு பகுதியாக சென்று தடுப்பூசி போடாதவர்கள் கணக்கெடுத்து அவர்களுக்கு சுகாதார உதவியாளர்கள், கிராமப்புற செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், மருத்துவர் அடங்கிய குழு தடுப்பூசி சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் தடுப்பூசி சம்பந்தமான சந்தேகங்களுக்கு விரிவாக விளக்கம் கூறி தடுப்பூசி போடாத அவர்களுக்கு வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை வசந்தம் நகர் பகுதியில் அவர்கள் வீட்டிற்கு சென்று முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ குழு தடுப்பூசி போட்டவர்கள் இந்த செயலை கண்ட அப்பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து போடாதவர்கள் கூட தடுப்பூசி போட்டுக்கொண்டு சுகாதார ஊழியர்கள் பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் மருத்துவமனைக்கு வர முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இவர்களுக்கு வீட்டிற்கே சென்று தடுப்பூசி போடுவது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் கூறினார். நிகழ்ச்சியில் நிலையத்தின் மருத்துவ அதிகாரி நிர்மல் குமார், சுகாதார உதவியாளர் ஜவஹர், கிராமப்புற செவிலியர் சுகன்யா, ஆஷா பணியாளர், மருத்துவமனை ஊழியர்கள் இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், இளைஞர்களுக்கு வேலையில்லா காலம் நிவாரணம் ரூபாய் 5000 வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்கத்தின் மாநில செயலாளர் விஜயா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மக்களும் தடையின்றி தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும், ரேஷன் கடைகளை திறந்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும், சமையல் வாயு, பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் உட்பட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலசுப்ரமணியன், ஏஐசிடியு மாநில தலைவர் மோதிலால் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவண்டார்கோவில் சுதானா நகர் பொதுமக்கள் இந்து முன்னணி கட்சியின் சார்பில் சாலை மறியல். விழுப்புரம் பாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்புவனை அருகே உள்ள திருவண்டார்கோயில் சுதானா நகர் பகுதியில் பொது வழி உள்ள இடத்தில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பிள்ளையார் சிலையை வைத்து வழிபட்டு வருகிறார்கள். பிள்ளையார் சிலை உள்ள இடத்தில் அதன் அருகில் முஸ்லிம் ஒருவர் வீடு உள்ளது. அவரின் மூலம் திருப்புவனை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாவட்ட நீதிபதியிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள விநாயகர் சிலையை அகற்றி அப்பகுதியில் பொது போக்குவரத்தினை செயல்படுத்த மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையருக்கும் வெளியனூர் துணை வட்டாட்சியருக்கும் தாசில்தாருக்கும் ஆணையை அளித்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் பொதுமக்கள் இந்து முன்னணி கட்சியின் சார்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் விழுப்புரம் பாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சாலை மறியலில் அதிகப்படியான பெண்கள் கலந்து கொண்டனர். இதனை அறிந்து திருப்புவனை இன்ஸ்பெக்டர் கணேஷ் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமான அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு திரும்பிச் சென்றனர். ஊரடங்கு தளர்த்தப்பட்ட இடையில் இப்பகுதியில் முதலில் நடைபெற்ற சாலை மறியலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முக்கிய பிரமுகர்களின் செல்போன் உரையாடல்களை மத்திய அரசு ஒட்டு கேட்பதாக எழுந்துள்ள விவகாரத்தை
கண்டித்து புதுச்சேரி காங்கிரசார் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசு முக்கிய பிரமுகர்களின் செல்போன் உரையாடல்களை ஒட்டு கேட்பதாக எழுந்துள்ள விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் காங்கிரசார் அந்த மாநில ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில காங்கிரசார் தலைவர் சுப்பிரமணி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காங்கிரசார் காமராஜர் சிலையில் இருந்து புறப்பட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட ஊர்வலமாக வந்தனர். அப்போது அவர்கள் சட்டப்பேரவை அருகே வந்தபோது போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சட்டப்பேரவை அருகே வந்தபோது போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பிசிசி நாகராஜ் மகள் கீர்த்தனா பள்ளி தாளாளரை சந்தித்து ஆசி பெற்றார். +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிகள் கிருத்திகா, ஜூலியா கோமஸ், கீர்த்தனா, நித்திஷா, ஸ்வேதா ஆகிய மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அருட் சகோதரி ரோஸ்லின் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து கல்வியாளர் பிசிசி நாகராஜன் மகள் கீர்த்தனா +2 பொதுத் தேர்வில் 600க்கு 585 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார். இதனையொட்டி பள்ளியின் தாளாளர் அருட் சகோதரி ரோஸ்லின் மாணவி கீர்த்தனாவை சந்தித்து ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் பிசிசி நாகராஜன், அவரது மனைவி விஜயலட்சுமி ஆகியோர் உடனிருந்தனர். நன்றி.